ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கார். ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சீக்ரெட் வார்ஸ் காமிக் இஷ்யூவோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலே பார்ட் 1 பார்ட் 2 கவர் பண்ணிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணிட்டு வந்துருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். சீக்ரெட் வார்ஸ் காமிக்ஸில் இஷ்யூன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையா இருக்குது. நம்ம வந்து 2-3 இஷ்யூஸை ஒன்றா சேர்த்து பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி கவர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம பார்ட் 3 பார்த்துடலாம். தொடர்ந்து இந்த சீக்ரெட் வார் காமிக் இஷ்யூஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட்டோட எண்டில் தானஸ் அண்ட் மேக்கர் டீம் இருக்கக்கூடிய இடத்துக்கு தோர் ஆர்மி வந்து லேண்ட் ஆயிருப்பாங்க. அதோட முடிஞ்சிருக்கும். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. தானஸ் அண்ட் மேக்கரோட டீம் இவங்க எல்லாருமே தோரோட ஆர்மியை எடுத்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு இடத்துல ரீட் ரிச்சஸ் ஆக மேக்கர், ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா தனக்குன்னு ஒரு பபுளை கிரியேட் பண்ணிட்டு ஃபைட்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டு ஜஸ்ட் அந்த ஃபைட்டை மட்டும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. இந்த ஒரு சுச்சுவேஷனில் பார்க்கும்போது நமக்கு தெரிய வருது இந்த ஆள் ரொம்ப ஈவிலிஸ்டிக்கான ஒரு ரீட் ரிச்சஸ் வெர்ஷனாக இருப்பார் அப்படின்றது. இங்கே இவங்களுக்குள்ள இப்படி சண்டை போயிட்டு இருக்க அதே சுச்சுவேஷனில் சாண்டம்ல நம்ம டாக்டர் அவரோட பழைய டீம் மெம்பர்ஸ்ட்ட இந்த மாதிரி பேசி இங்க என்ன நடந்தது அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. டாக்டர் ஸ்டேன் ரீட் ரிச்சர்ட்ஸ்ட்ட என்ன சொல்றாருன்னா, நீ என்ன கெஸ் பண்ணியோ அதன்படி தான் இந்த இன்கர்ஷன் ஈவெண்ட்ல நடந்திருக்கு. 2 பூமியும் கொலைட் ஆகிறதுக்கு ஏதோ ஒரு சக்தி தான் காரணம் அப்படின்னு சொன்னால அந்த சக்தி என்னன்றதை நாங்கள் 3 பேர் கண்டுபிடிச்சோம். அதை நாங்கள் அழிக்கவும் செஞ்சோம். அதுதான் பியாண்ட் அஸ் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த பியாண்ட் அஸ்னால தான் மல்டிவர்ஸ்ல இப்படிப்பட்ட ஒரு வார் பெரிய பிரச்சனை ஆபத்தெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. நான் டாக்டர் டூம் மாலிக்யூல் மேன் 3 பேரும் இந்த தான் பியாண்ட் அஸே கொன்னோம். அவங்கள அழிச்சு அவங்களோட பவர்ஸை எடுத்துக்கிட்டோம். நான் அந்த ஆம்னிபோட்டன்ட் பவர் எடுக்கல, பட் டூம் வந்து அதை எடுத்துக்கிட்டான். அவங்க அந்த பவர்ஸை வச்சு தான் இந்த இன்கர்ஷன் ஈவெண்ட்ல மிஞ்சிய இந்த ஒரு பூமியோட பகுதிகள் மக்கள் இவங்களாரையும் முடிஞ்ச அளவு வந்து ரிவைவ் பண்ணாங்க. எல்லாரையுமே எங்களால் கொண்டு வர முடியலனாலும் எங்களால் முடிஞ்ச அளவு தேவையானவங்கள நாங்கள் ரிவைவ் பண்ணிக்கிட்டோம். அந்த சக்திகளை வச்சு எங்களால் முடிஞ்ச நல்லதை செஞ்சோம் அப்படின்ற மாதிரி டாக்டர் ஸ்டேன் சொல்ல, அப்போ பிளாக் பேந்தர் கேட்கறது, அப்போ நீ இப்போ டூமோட ஆள் கரெக்டா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க. இங்க மைல்ஸ் மாரல்ஸ், ஸ்பைடர்மேன் இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. என்னோட ஃபேமிலி எல்லாம் இப்போ போச்சா முடிஞ்சா அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்மியில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பரான ஒரு தோர், அதாவது டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தோரோட ஹேமர் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோ ஆகுது. வார்ஃபீல்டில் இருக்கக்கூடிய தோர் வந்து பார்த்தீங்கன்னா காடை நோக்கி சுத்தியலை தூக்கி இந்த மாதிரி ப்ரே பண்ணுறாரு. இங்கே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு சார் இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அதோட அந்த ஒரு சிக்னல் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தோரோட ஹேமரும் க்ளோ ஆகுது. இங்கே நம்ம டாக்டர் டூமுக்கு ஒன்றும் புரியல, ஏன் உலகத்தில் பிரச்சனை என்ன விதமான பிரச்சனை, அதை பார்த்தா தான் என்னால் அது என்ன மாதிரியான பிரச்சனைன்றதை உணர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் டூம் சொல்கிறாரு. அப்போ அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத டாக்டர் டூம் முன்னாடி போட்டு காட்டுறாங்க. அதை பார்த்தோன்னே மோர்டல்ஸ் இவங்கெல்லாம் சும்மா சாதாரணமான ஆளுங்க தான், இவங்களுக்கெல்லாம் நான் களத்தில் இறங்கி சண்டை போடணுன்ற அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது சூசன் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி நீங்கள் நினச்சிக்காதீங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பிரச்சனை பெருசாகிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லும்போது அங்கே பாரு ஸ்டீஃபனே இறங்கிட்டான், அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம சூசன் ரீட் ரிச்சர்ஸை பார்க்குறாங்க. நம்ம ஸ்டீஃபன் கூட மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த 616 சேர்ந்த எல்லா சூப்பர் ஹீரோஸ் வந்துட்டாங்களா, அதில் ரீட் ரிச்சர்ஸும் வந்துட்டாரு. அவங்கள பார்த்தோன்னே சூசனுக்கு இவனை பார்த்தோன்னே எனக்கே புரியாமல் எனக்குள்ள ஒரு இனம் புரியா ஒரு மாற்றம் வருது, அவன் ஏதோ கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, ஆஹா கண்டுபிடிச்சிருவாளோ, நீ கொஞ்சம் போமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூசன் லைட்டாக அமுச்சிட்டு நானே இறங்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வார்ஃபீல்டில் இறங்குறாரு காட் டாக்டர் டூம். டாக்டர் டூம் இறங்குனது மட்டும் இல்லாமல் ரீட் ரிச்சர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மேக்கர் என்னையா கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லும்போது ஒன்னும் இல்லையா அவனை கூப்பிட்றாயா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறவர் சொல்கிறாரு. ஸோ ஒன்னடியாக ரீட் ரிச்சர்ட்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, அப்போது ஸ்டீஃபன் ஸ்ட்ரேஞ்ச் சொன்னதெல்லாம் உண்மை, நீ இதுதான் பண்ணிட்ட, இந்த வேர்ல்டே இப்போ நீ வந்து ஆக்கிரமிச்சிட்ட கரெக்டா அப்படின்ற மாதிரி ரீட் ரிச்சர்ட்ஸ் கேட்க, ஆமாம் நான் சக்தி இருக்கிறவன், என்னால் முடிஞ்ச அளவு நான் செஞ்சுருக்கேன், எல்லாருமே இப்போ எனக்கு வந்து தலை வணங்க, நான் இப்போ ஒரு கடவுள், நான் தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் உருவாக்குனேன், நீங்கள் எல்லாமே எனக்கு மண்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பவர் சோர்ஸை வச்சு அட்டிக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய சூப்பர் ஹீரோஸ் எல்லாருமே பறந்து போகிறாங்க. அப்போ டாக்டர் டூமே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சோர்ஸ் வந்து அட்டாக் பண்ணுது. அது என்னன்னு பார்த்தா ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ். நம்ம சைக்ளாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸை வச்சு நம்ம டாக்டர் டூமே அடிக்கிறாரு. அவரோட மொத்த உடலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மெட்டாலிக் ஆமரும் வந்து பார்த்தீங்கன்னா உருகிற மாதிரியான ஒரு தோற்றத்துக்கு போகுது. நீ யாருடா எங்களை மண்டி போட சொல்றதுக்கு அப்படின்ற மாதிரி சைக்ளாப்ஸ் பேசிட்டு இருக்க, டக்குன்னு அவரோட கழுத்தை பிடிச்சி கழுத்தை உடச்சு போட்டுறாரு டாக்டர் டூம். இனி இவனுங்க இருந்தா எல்லாருமே செத்துருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீஃபன் ஸ்ட்ரேஞ்ச் என்ன செஞ்சிருப்பார்னா, அங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் வேற வேற இடத்துக்கு வந்து டெலபோர்ட் பண்ணி விட்டுறாரு. நம்ம டாக்டர் டூம் செம்ம கண்டுப்பாய், ஸ்டீஃபன் ஸ்ட்ரேஞ்ச் இப்ப எதுக்கு எல்லாரையும் நீ அமிச்ச எல்லாரையும் மறுபடியும் இருக்கிறதுக்கே கொண்டு வா, இல்லனா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் டூம் செம்ம கடுப்பாய் கத்திட்டு இருக்காரு. இல்ல நீங்க கொண்டு வந்தா என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியும்,
வாய்ப்பே இல்லை டூம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீஃபன் ஸ்ட்ரேஞ்ச் சொல்ல, என்னோட பொறுமைக்கு ஒரு எல்லை தான் இருக்கு, அதை நீ வந்து சோதிச்சு பார்க்காத, எல்லாரையும் கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்லும் போது இங்க ஸ்டீஃபன் ஸ்ட்ரேஞ்ச் என்னால முடியாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு. இங்க கோவத்தோட உச்சிக்கே போன டூம் என்ன செய்யறாருன்னா டாக்டர் ஸ்டீஃபன் ஸ்ட்ரேஞ்சை வந்து கொன்னுறாரு. அதை கட் பண்ணா அதுக்கு அடுத்த ஷாட்ல டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இறந்துட்டார்ல, அவருக்கு ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு ஃபியூனரல் செர்மனியை வந்து டாக்டர் டூம் நடத்திட்டு இருக்காரு. மொத்த தோர் ஆர்மி அங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் கூப்பிட்டு வந்து அவருக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு ஃபியூனரலை நடத்திட்டு இருக்காங்க. அவருக்குன்னு ஒரு பெரிய ஸ்டாச்சு வச்சு ஒரு ஈவெண்ட் மாதிரி அங்க ஒன்று போயிட்டு இருக்கு. அங்க தோர் வயசான ஒரு தோர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவர், கடவுளுக்கு நிகரானவர், நம்ம கடவுள் இருக்கும் போதே அவரோட சக்திகள் எல்லாம் என்னன்றதை பார்த்து அவர் கூட இருந்தவர், இப்போ நீங்க இல்லைன்றது உண்மையை ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்ற மாதிரி அவரை பத்தி சொல்றாங்க. ஸோ டாக்டர் டூமோட பையன் பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் வந்து ஸ்டாச்சுவை பார்த்து, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், உங்களை கொன்னவன் மட்டும் என் கையில கிடைச்சானா கண்டிப்பா அவனை நான் கொல்லுவேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்காரு. இப்படி இங்க ஒரு ஈவெண்ட் போய் முடிஞ்சதுல கரெக்டா அந்த ஒரு ஈவெண்ட்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேடி தோர் பாக்குறாங்க. அவங்க வேற யாரும் இல்ல, 616 இருந்து வந்த லேடி தோர் தான். ஸோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து டெலிபோர்ட் பண்றாருல, ஸோ அதில் ஒருத்தவங்க இங்க வந்துட்டாங்க போல இந்த தோர் ஆர்மியில். அவங்க இங்கே என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்து ஒன்றும் புரியாமல் அவங்க குரூப்பாக வந்து பதுங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே நைட் ஆயிடுது. அங்கே நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெலேரியா ரிச்சர்ட்ஸ் வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க, டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட சிலை கீழே நினைக்கிறேன். அங்கே வந்து நம்ம டாக்டர் டூம் பார்த்து அங்கே வந்த சண்டை போட்டுலாம் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை கொண்டுட்டு போனாங்களே, அவங்க எங்கே இருக்காங்கன்னு எனக்கு கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு வெலேரியா ரிச்சர்ட்ஸ் சொல்லி நம்ம டூம் அமுச்சு வச்சிடறாரு. அங்கே டூமோட சிலைக்கு பக்கத்தில் மாலிகுல் மேனோட சிலை இருக்கு. அங்கே ஒரு போர்ட்டலை கிரியேட் பண்ணி டாக்டர் டூம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி போய்கிட்டே இருக்காரு. போறாரு போய்கிட்டே இருக்காரு. பார்த்தா அந்த இடமே மொத்தமா ஆரஞ்சிஷ் கலர்ல இருக்கு. இந்த பேட்டில் வேர்ல்டோட கோர் பாயிண்ட் கிட்ட நம்ம டூம் போய்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல வேற யாரும் இல்ல, மாலிகுல் மேனை தான் வந்து பாத்தீங்கன்னா அடைச்சு வச்சிருக்காரு நம்ம டாக்டர் டூம். ஸோ அங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, பியாண்டஸை மாலிகுல் மேனை வச்சே கொன்னு அவங்களோட பவர்ஸை வந்து டாக்டர் டூம் எடுத்துக்கிட்டாரு. இப்போ அவருக்கு வந்து ஒரு பவர் சோர்ஸை இப்போ மாலிகுல் மேனை வச்சிருக்காரு. இந்த இடத்துல நம்ம டாக்டர் டூம் வந்து பாத்தீங்கன்னா மாலிகுல் மேன்ட்ட பேசுற மாதிரியான சீக்வன்சஸ் இருக்கு. அதுல முக்கியமா இந்த மாதிரி நான் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை கொன்னுட்டேன் அப்படின்றத சொல்லி அங்க அவர்கிட்ட பேசுறாரு. ஸோ அதுக்கு அடுத்த ஷாட்டே வந்து பாத்தீங்கன்னா வெலேரியா ரிச்சர்ட்ஸ் அங்க இருக்கக்கூடிய சூப்பர் ஹீரோஸை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு டீமை உருவாக்கி எல்லாரையும் பிடிக்கிறதுக்கான ஒரு பணியில இறங்குறாங்க. அங்க பார்க்கும்போது அங்க இருந்து போன ஒவ்வொரு சூப்பர் ஹீரோஸும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேட்டில் வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்கள்ல போய் டெலிபோர்ட் ஆகி விழுந்திருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆட்கள்கிட்டயும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மாட்டியிருக்காங்க. கொஞ்ச நாட்கள்லயே தானோஸோட டீம்ல இருந்து 2 பேரை வெலேரியா ரிச்சர்ட்ஸ் கண்டுபிடிச்சிடறாங்க. அது அவங்க அப்பாட்ட அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஸ்வான் வராங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி நீ சொல்றதான் கரெக்டான கொஞ்சம் பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் டூம் வந்து கேட்குறாரு. ஆமா, அவங்க சொல்றது கரெக்டு தான், இவங்க வந்து தானோஸோட டீம் மெம்பர்ஸ் தான், இவங்க வந்து தானோஸ் கூட இருந்தவங்க கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இவங்களுமே தானோஸ் கூட இருந்தவங்க தான். நம்ம டாக்டர் டூம் செய்யறதெல்லாம் பார்த்து பேசாம இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு இப்போ டூம் சைடு சேர்ந்துட்டாங்க போல, ஒரு டபுள் ஏஜென்ட் மாதிரி ஆயிட்டாங்க போல பிளாக் ஸ்வான். இப்போ டாக்டர் டூமுக்கு சர்வ் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல வெலேரியா ரிச்சர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒன்னு மாலிகுல் மேன் இருக்கிற இடத்த வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னொன்னு நமக்கு தெரியாம நம்ம கண்காணிப்புல இல்லாம ஒரு ட்ரோன் வந்து, அதாவது ஒரு விதமான ட்ரோன் நம்ம பேட்டில் வேர்ல்டு வந்து சுத்தி கண்காணிச்சுட்டு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ட்ரோன் வேற யாரும் உருவாக்குனதும் இல்ல, 616 ரீட் ரிச்சர்ட்ஸ் அண்ட் 1610 அந்த ஒரு உலகத்தை சேர்ந்தா மேக்கர் வெர்ஷன், இவங்க 2 பேரும் சேர்ந்தா அந்த ட்ரோனை உருவாக்கி அவங்க இதெல்லாம் கண்காணிச்சுட்டு இருக்காங்க. இப்போ 2 ரீட் ரிச்சர்ட்ஸும் ஒன்னா இருக்காங்க. இந்த இடத்துல நம்ம 616 வேர்ல்ட சேர்ந்த ரீட் ரிச்சர்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா உண்மை தெரிஞ்சிருச்சு. தன்னோட ஃபேமிலியா அவனோட ஃபேமிலியா டூம் மாத்திட்டு இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இவன் பண்ணிட்டு இருக்கான்ற விஷயத்த இப்போ இந்த ரீட் ரிச்சர்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டாரு. பயங்கர கோவத்திலையுமே இப்போ ரீட் ரிச்சர்ட்ஸ் இருக்காரு. ஸோ இப்போ இவரும் மேக்கரும் சேர்ந்து என்ன பண்ண போறாங்க, பிரிஞ்ச சூப்பர் ஹீரோஸ்லாம் எப்படி ஒன்று சேர்க்க போறாங்க, எப்படி டாக்டர் டூம் எடுத்து சண்டை போட போறாங்க அப்படின்றதுல தான் இருக்கு. ஆல்ரெடி டாக்டர் டூம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆம்னிபோட்டன்ட் கேரக்டராக வந்து காமிச்சிருக்காங்க. பியாண்டஸோட பவர்லாம் இப்போ அவர்கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், சைக்ளாப்ஸ், ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய சைக்ளாப்ஸே வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தை நெரிச்சு போட்டாரு. அப்பேற்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான வெர்ஷனாக இப்போ நம்ம டாக்டர் டூமை பார்த்துட்டு இருக்கோம். கம்மிங் பார்ட்ல என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். முடிஞ்ச அளவு இந்த சீக்ரெட் வார்ஸ் பார்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் சீக்கிரம் கவர் பண்ணிடுறோம். எல்லா பார்ட்ஸ்க்கும் உங்களோட சப்போர்ட்டை ஈக்குவலாக கொடுங்க. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.